சிவபாலன் சொன்னதை கேட்டு வைகுண்டம் கோவப்படுறாரு. எல சண்முகம், அந்த அருவாவை எடுத்துட்டு வால, இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லப்பா, நான் எதையுமே தொட போறதில்ல. என் அம்மைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை நான் மீறுறேனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக என் அம்மா ஒரு அதிகாரியை இந்த வீட்டில் விட்டுட்டு போயிருக்கான்னு சண்முகம் சொல்றாரு. யாரை பத்தின சொல்றேன், நீ மதனியை பத்தியா சொல்றேன்னு கனி கேட்க, ஆமான்னு சண்முகம் சொல்றாரு. அப்ப என்ன பண்ண போறேன்னு ரத்னா கேட்குறாங்க. நான் அகிம்சை வழியில தான் எல்லாத்தையுமே செய்ய போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாக்கியத்தை வீட்டுக்கு வர சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஆனா பாக்கியம் வர மாட்டேங்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு சவுந்தரபாண்டி வெளியே வராரு. இங்க என்ன சந்த கடையா நடக்குதுன்னு கேக்குறாரு. இங்க பார்ல ஒத்த ஓட்டு, நம்ம வீட்டுல ஒரு பொருள் வேண்டாம்னா அதை தூக்கி குப்பையில தான் போடணும். அதனால இந்த குப்பையை தூக்கிட்டு போய் நான் நிக்கிறானே வெறும் பையன், இவன் வீடு தான் பெரிய குப்பை கிடங்கு, அங்க கொண்டு போய் போட்டுட்டு வந்துருன்னு சவுந்தரபாண்டி சொல்றாரு. ஓ, ஏன் அம்மா உங்களுக்கு குப்பையா? அப்ப இத்தனை நாளும் அந்த குப்பை கையால தானே நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் அது தெரியலையான்னு சிவபாலன் கேக்குறாரு. இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீ இங்கே இருக்கணுமா அத்தை, வான்னு சொல்லி சண்முகம் கையை பிடிச்சி இழுக்க என்னை விடல, செத்தாலும் நான் இங்கேருந்து வரமாட்டேன்னு பாக்கியம் சொல்கிறாங்க. ஏமா அந்த காலத்து ஆளுங்க மாதிரியே பேசிட்டு இருக்க, வாமான்னு சொல்லி பரணியும் கூப்பிட பாக்கியம் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் அத்தையை எப்படி உள்ள அனுப்பணும்னு எனக்கு தெரியும்னு சண்முகம் சொல்ல, என்னடா செய்ய போறேன்னு பரணி கேட்குறாங்க. பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. கொஞ்ச நேரத்திலே பாத்திர கடைக்காரர் சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் போட்டு, சம்மந்தி, நீங்கள் தங்கச்சியை வெளியே விட்டுருக்கீங்களான்னு கேட்க, அது எப்படி உனக்கு தெரியும்னு சவுந்தரபாண்டி கேட்குறாரு. எனக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே தெரியும். உங்கள் மருமகன் சண்முகம் தான் எல்லாத்தையும் போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு இருக்காரு. நீங்கள் வேணா போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. சவுந்தரபாண்டி கதவை திறந்து பார்க்குறாரு. வெளியே ஊர் மக்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாரும் பாக்கியத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேச, இவ ஏன் பொண்டாட்டி, இவளை எங்கே நிற்க விடணும், என்ன செய்யணுங்கிறத நான் பார்த்துப்பேன், நீங்கள் எல்லாரும் கிளம்புங்கன்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு. சண்முகம் யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசுகிறாரு. இங்கே பாருங்களேன், என் தங்கச்சி இந்த வீட்டில் 1 வருஷம்தான் வாழ்ந்தா. அதையே நான் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போனேன். என் அத்தை 30 வருஷமாக அந்த கேடு கெட்டவனோட வாழ்ந்திருக்கா. அப்போ நான் எப்படி அவளை கூட்டிகிட்டு போகணும்? திருநெல்வேலியிலேருந்து கோவில் ஆணையை வர வச்சுருக்கேன். என் அத்தையை ஆனை மேலே ஏத்திதாமில் கூட்டிகிட்டு போகணும். ஒரு திருவிழா மாதிரி இருக்கணும். வெடியெல்லாம் ரெடி பண்ணுங்களேன்னு சொல்லி பேசுகிறாரு. உடங்குடி சவுந்தரபாண்டியை பார்த்து, இங்கே பாருங்க, இது வரைக்கும் இந்த ஊரில் மட்டும்தான் உங்கள் மானம் போயிட்டுருக்குது. இது மட்டும் நடந்துச்சுதுன்னா உலகம் முழுக்க உங்கள் மானம் போயிரும், பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. இப்போ என்னக்கா செய்கிறதுன்னு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாவை பார்த்து கேட்க, போனா போகட்டும்ல, விடலன்னு சொல்கிறாங்க. போகிறது என்னோட மானம்க்கா, நீ பேசாமல் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாரு. இது ஏன் வீட்டு பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட வந்து உள்ளவான்னு சொல்கிறாரு. என்னால் வர முடியாதுன்னு பாக்கியம் கையை தட்டி விடுறாங்க. நீ உள்ளே வரணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுன்னு சவுந்தரபாண்டி கேட்க, என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள மரியாதையாக உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு சண்முகம் சொல்கிறாரு. என்னது, இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமான்னு சவுந்தரபாண்டி கேட்குறாரு. பொண்டாட்டினா அவ்வளோ இலக்காரமான்னு சண்முகம் கேட்க இந்த ப்ரோமோ முடியுது.